அஜித் பவாரின் மரணம் முன்னரே கணிக்கப்பட்டதா? ஜோதிடம் உடைத்த உண்மை. நடிகர் விஜய் குறித்தும் கணிப்பு. மகாராஷ்டிர துணை முதல்வர் அஜித் பவார் விமான விபத்துல இருந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில பிரபல ஜோதிடர் பிரசாந்த் கினி அஜித் பவார் பாராமதியில் விமான விபத்தில் இறந்து போவார் என்று தான் முன்னரே கணித்திருந்ததாக தெரிவிச்சிருக்காரு. இவரு தமிழகத்துல நடிகர் விஜய்க்கு கிடைக்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் குறித்தும் ஏற்கனவே கணித்து கூறியிருக்காரு. விஜய் பற்றி அவர் சொன்னது என்னவென்று இப்போது பார்க்கலாம். தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் சரத்பவாரின் அண்ணன் மகனுமான அஜித் பவார் நேற்று பாராமதியில் நடந்த விமான விபத்துல பலியானார். அவருடைய உடல் இன்று காலை 11 மணி அளவுல பாராமதியில் முழு அரசு மரியாதையுடன் நடந்திருக்கு. மும்பையிலிருந்து பாராமதிக்கு விஎஸ்ஆர் நிறுவனத்தின் லியர்ஜெட் 45 என்ற விமானத்தில் பயணித்த போது இந்த விபத்து நடந்திருக்கு. விமானத்துல பைலட்டுகள், உதவியாளர்கள் என அனைவருமே இறந்து போயிருக்காங்க. அஜித் பவாரின் மரணத்தை அடுத்து பாஜக கூட்டணியிலிருந்து விலகப் போவதாக அஜித் பவார் அறிவித்த சில தினங்களிலேயே இந்த விபத்து நடந்திருக்கு. இதனால சதித்திட்டம் காரணமாக நடந்திருக்கலாம் என்று திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி வெளிப்படையாக நேற்று குற்றம் சாட்டியிருந்தாங்க. ஆனால் மம்தா பானர்ஜியின் குற்றச்சாட்டை அஜித் பவாரின் சித்தப்பா அதாவது சரத்பவார் மறுத்திருக்காரு. இது முற்றிலும் விபத்துதான், விபத்தில் எந்த அரசியலும் கிடையாது, அரசியல்வாதிகள் யாரும் அஜித் பவாரின் மரணத்தில் அரசியலை கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு வேண்டுகோள் விடுத்திருக்காரு. மகாராஷ்டிர மாநில முதல்வரும் பாஜக தலைவருமான தேவேந்திர பட்னாவிஸ், மம்தா பானர்ஜி இவ்வளவு தரம் தாழ்ந்து போவார் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. ஒரு தலைவரை இழந்து மகாராஷ்டிர மக்கள் தவித்துக் கொண்டுள்ளனர். இந்த சமயத்தில் அசிங்கமான அரசியலை மம்தா பானர்ஜி செய்து வருகிறார் என்று கடுமையாக சாடியிருக்காரு. இதற்கிடையே அஜித் பவாரின் மரணம் குறித்து முன்னரே தான் கணித்திருந்ததாக பிரபல ஜோதிடர் ஒருத்தர் அதாவது பிரசாந்த் கினி தெரிவிச்சிருக்காரு. இவரு கடந்த 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 8ஆம் தேதி தன்னுடைய சோசியல் மீடியா பேஜ்ல ஒரு பதிவையுமே வெளியிட்டிருந்தாரு. அதுல 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்திலிருந்து 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி 26ஆம் தேதிக்குள்ள ஒரு மாநிலத்துல முதல்வராகவோ இல்ல மத்திய அமைச்சராகவோ இருப்பவரோ விமான நிலையத்துல பலியாகலாம். மூத்த இந்திய அரசியல்வாதியாக அவர் இருக்கலாம் என்றும் கூறியிருந்தார். இந்த நிலையில அஜித் பவார் நேற்று விமான விபத்துல இறந்ததும் தன்னுடைய கணிப்பு பலித்து விட்டதாகவும், தான் சொன்னது போல மூத்த அரசியல்வாதி ஒருத்தர் பலியாகி விட்டதாக அவர் தன்னுடைய சோசியல் மீடியாவுல பதிவிட்டிருக்காரு. அதே வேளையில பலரும் அவரை விமர்சனம் செஞ்சுட்டும் வராங்க. அஜித் பவார் ஒருமுறை கூட மத்திய அமைச்சராகவோ இல்ல முதல்வராகவோ பணியாற்ற கிடையாது. அவர் மகாராஷ்டிர மாநில துணை முதல்வராகவும் அமைச்சராகவும் மட்டுமே இருந்தாரு. இதனால உங்கள் கணிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பதிலடி கொடுத்தும் வருகின்றனர். இன்னும் சிலர் இது போன்ற தெளிவற்ற கணிப்புகளை செய்வது எளிது என்றும், இறக்கப் போகும் நபர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் என்பதை அவர் குறிப்பிடவில்லை எனவும் சுட்டிக்காட்டியிருக்காங்க. பிரசாந்த் கினி வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்துல பயணிகளை ஏற்றி செல்லும் ஒரு படகு வங்காளத்திலோ அல்லது வங்கதேசத்திலோ விபத்தில் சிக்கும். அடுத்த 2 மாதங்களுக்குள் ஒரு பெரிய விமான விபத்து ஏற்படும். மார்ச், ஆகஸ்ட் அல்லது நவம்பர் மாதங்கள்ல ஒரு பெரிய ரயில் விபத்து ஏற்படும் என்றும் கணித்திருக்காரு. அதே வேளையில பிரசாந்த் கினியின் சில கணிப்புகள் உண்மையாகி உள்ளன என்பதனையும் நம்மால் மறுக்க முடியாது. இடையே சமந்தாவுக்கு 2025ஆம் ஆண்டு திருமணம் நடக்கும் என்று அவர் கணித்திருந்தாரு. அதே போலவே சமந்தாவிற்கு திருமணமும் நடந்துச்சு. வங்கதேசத்துல ஆட்சி கவிழும் அப்படின்னு கூறியிருந்தாரு. அதே போல நடந்தது. நடிகர் விஜயின் அரசியல் எதிர்காலம் பற்றியும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்திற்கு வெற்றி கிடைக்குமா என்பது குறித்தும் அவர் கணித்து கூறியிருக்காரு. அவருடைய கணிப்பில் கூறியிருப்பதுல 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் விஜய் வெல்ல மாட்டார். அவரின் கட்சி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. அவரின் கட்சி ஒற்றை இலக்க தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெறும். 2026 தேர்தலில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கை பெறும். இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களின் வாக்குகள் விஜய்க்கு பெரிய பலமாக இருக்கும். ஆனால் விஜயின் ஜாதகத்தில் 2031ஆம் ஆண்டுதான் சிம்மாசன யோகம் மிக வலுவாக உள்ளது. 2026 முதல் 2031 வரையிலான 5 ஆண்டுகள்ல விஜய் தமிழக மக்கள் மனதில் ஆழமாக இடம் பிடிப்பார். இந்த கால
காலகட்டத்துல அவருக்கு கிடைக்கும் அரசியல் அனுபவம் 2031ஆம் ஆண்டு அவரை அரியணையில் அமர்த்தும். விஜயின் ஜாதக ரீதியாக சனி மற்றும் குருவின் பயிற்சிகள் 2030க்கு பிறகே அவருக்கு சாதகமாக அமைகிறது. இதன் காரணமாகவே 2031ஆம் ஆண்டு தேர்தலில் விஜய் வெற்றி பெற்று தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்பார். அது மட்டுமல்ல, விஜய்க்கு ஜனநாயகன் கடைசி படமாக இருக்காது. 2028 முதல் 2029ஆம் ஆண்டு காலகட்டத்தில் அவர் மீண்டும் படத்துல நடிப்பார். விஜய் நடிக்கும் கடைசி படம் 2029ஆம் ஆண்டு திரைக்கு வரும் என்று தெரிவித்திருக்காரு.